அந்த கடவுளின் உயிர் மூச்சு இல்லைன்னா நமக்கு பேர் என்னது? கட்டை, பெணம். பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர் மூச்சு இல்லைன்னா நமக்கு மதிப்பே இல்லை. நம்ம படிப்புக்கு மதிப்பு இல்லை, நம்ம பணத்துக்கு மதிப்பு இல்லை, நம்ம பதவிக்கு மதிப்பு இல்லை. செத்து போன பிறகு எப்படி டாக்டர் மைக்கேலை எப்போ எடுக்கிறான்னு கேட்பாங்க, பிணத்தை எப்போ எடுப்பாங்க? பெரிய பதவியில் இருக்கலாம், பிரின்சிபல் ஆக்கலாம், பிரின்சிபல் சாரை எப்போ அடக்கம் பண்ண போகிறான்னு கேட்பாங்க. எப்போ கேட்பாங்க? கட்டையை எப்போ எடுப்பாங்க, பிணத்தை எப்போ, அவ்வளோதான் மதிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பீஸ் பி வித் யூ. ஆமாம், ஒரு அக்கா, நீங்களே வச்சுக்கம்மா, கீப் இட் வித் யூ. மகிழ்ச்சியாக சொல்லுங்கள், சமாதானம் சொல்லுங்கள். ஏன்னா கோயிலே நம்ம சொல்கிறதில்ல. கோயிலில் ஒன்று சுகத்துக்கு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபேனுக்கு சொல்லுவோம், இல்லை பக்கத்தில் இருக்க தூணுக்கு சொல்லுவோம், பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது. இல்லாட்டா கூட இந்த மாடு ஆட்டுறது மாதிரி, இந்த எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் வரும் ஒரு மாடு வரும், தம்பட்ட மாடுன்னு சொல்லுவாங்க. எப்படி தலையாட்டிக்கிட்டே வரும், அது அடிக்க அடிக்க தலையாட்டிக்கிட்டே வரும். நம்ம பாதி பேர் எப்படி சமாதானம் சொல்ல சொன்னால், ஆமாம் பக்கத்தில் ஆள் இருக்காங்களே என்ன தெரியாது, சுவர் இருந்து கூட பாதி முடி. அச்சோ, ஆண்டவர் கடந்து சென்ற பொழுது இதோ 18 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கு நோயினால் துன்புற்ற பெண் அவர் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னார். அவர் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை தொட்டால், ஆடையின் விளிம்பை தொட்டால். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் உன்னை இதோ அதே ஆண்டவர், அதே சுகப்படுத்தும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் உன்னை நோக்கி இப்பொழுது உன் மத்தியிலே அவர் கடந்து போக இருக்கிறார். அந்த 100 தலைவன் சொன்னார், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஆண்டவர் உங்களை கடந்து செல்லுகிற பொழுது விசுவாசத்தில் சொல்லுங்க, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். இந்த 2 ஜெபங்களை உங்கள் ஜெபங்களாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் உங்களை கடந்து போகிற பொழுது சொல்லுங்க, அப்பா ஒரு வார்த்தை சொல்லும். உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வல்லமையோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அற்புதத்தின் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்வோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிறார். கடவுளுடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். திருப்பி சொல்லுங்க, ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. மீண்டும் சொல்லுவோமா? ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஆண்டவரின் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவரின் ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். கரம் உயர்த்தி, ஆண்டவரின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எனவே எனக்குள்ளே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு நிறைவு உண்டு. The Spirit of the Lord is in me. The Spirit of the Lord is within me. So there is freedom in me. There is deliverance. There is anointing. There is healing. There is fulfillment. Hallelujah. 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 Praise the Lord. எனவே நமக்குள்ளே அந்த ஆவியானவர் இருப்பதால் நமக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. Praise the Lord. எனவே தான் எசையா புத்தகம் 61 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், The Spirit of the Lord is upon me. ஆண்டவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. Lift up your right hand and place your right hand on your head. உங்களுடைய தலை மீது வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். விடுதலை தரும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சுகம் தரும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆசீர்வாதம் தரும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்னை நிறைவுபடுத்தும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். மகிழ்ச்சி தரும் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை அபிஷேகம் செய்கிறார். என்னை அபிஷேகம் செய்கிறார். விடுதலை தருவதற்கு, விடுதலை தருவதற்கு, சுகம் தருவதற்கு அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவரின் ஆவியாரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவர் விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர் ஆவியானவரை நம்மிடத்திலே கொடுத்து சென்று பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவிலே போன வாரம் நாம் கொண்டாடினோம். அந்த பெந்தெக்கோஸ்து பெருவிழா வழியாக தூய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் என்ன ஆசீர்வாதம் என்று தெரியுமா? நாம் ஆசீர்வாதத்தை கேட்பதற்காகவோ, சுகத்தை கேட்பதற்காகவோ, விடுதலையை கேட்பதற்காகவோ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிறருக்கு விடுதலை கொடுக்க, ஹல்லேலூயா, நாம் பிறரை ஆசீர்வதிக்க, ஹல்லேலூயா, நாம் பிறருக்கு மகிழ்ச்சியை தர, ஹல்லேலூயா. The Spirit of the Lord is given to us. The Spirit of the Heavenly Father is given to us so that we may be a blessing for others. Hallelujah, hallelujah, hallelujah. நம்ம எத்தனையோ பேர் அன்னை வழியாக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வந்திருப்போம். ஆனால் கடவுள் உயிர்த்த ஆண்டவர் அவரது தூய ஆவியார் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி, நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அல்ல. We are going to be the blessing in the life of others. Hallelujah, ஹல்லேலூயா. நம் வழியாய் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். நம் வழியாய் நம் தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம் வழியாய் நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எனவே தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், தொடக்க நூல் 12 அதிகாரம் 1 வசனம், The book of Genesis chapter 12 verse 1, the Lord
said to Abraham, you are a blessing and you will be a blessing. Hallelujah, hallelujah, hallelujah. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பிறரை ஆசீர்வதிக்க என் வழியாய் என் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் வழியாய் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் வழியாய் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், என் வழியாய் இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் வழியாய் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. I am a blessing, I am a blessing, I am a blessing. Hallelujah, hallelujah. We are the blessing. We have not come here to receive blessing, but we are the blessing. Hallelujah. We have come here not to receive the Holy Spirit, not to receive the anointing, but we already received the anointing. Hallelujah, hallelujah, hallelujah. எனவே நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நாம் பெற்றுக்கொண்ட இறைவனுடைய வல்லமையை நாம் பிறருக்கு கொடுப்பதற்காய், அந்த வல்லமையை நாம் இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவதற்காய் கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு சிறு கங்க அப்படி ஊத ஊத என்னாகும்? கங்கு ஊதுனா என்னாகும்? நெருப்பு, சின்ன நெருப்பு ஊத ஊத என்னாகும்? பெரிய பெரிய நெருப்பாய் மாறும். இன்னும் ஊத ஊத அந்த நெருப்பு ஜுவாலையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்களுக்குள்ளே தூய ஆவியானவர் என்ற சிறிய நெருப்பு உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த அபிஷேகத்தின் வழியாய் கடவுளை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை புகழ புகழ அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் என்ற நெருப்பு எனக்குள்ளே ஜுவாலையாய் மாறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுவார். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள், வந்து குடியுங்கள், நான் தருகிற தண்ணீரை குடியுங்கள். அவர்களுக்கு தாகமே எடுக்காது, அந்த தண்ணீரை குடிப்பவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவநதி பெருக்கெடுத்து ஓடும். அல்லேலூயா. அப்ப அவர் ஆவியானவரை குறித்தே சொன்னார் என்று யோவான் அதற்கு பின் வசனத்திலே அடிக்கோடிட்டு எழுதுவார். அப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீர் என்று சொல்லுவது ஆவியானவரை குறித்து. இந்த ஆவியானவரை பெறுகின்றவர்கள் அவர்கள் உள்ளத்திலிருந்தே ஜீவநதி. இப்ப போர் போட்டோம்னா என்ன ஆகும்? போர் போடும் போது எல்லாம் காத்திருப்போம். எதுக்காக காத்திருப்போம்? தண்ணிக்காக காத்திருப்போமா? அப்படி வானளவுக்கு உயர்ந்து தண்ணி அப்படி பாறையை பிச்சுட்டு பீச்சு அடிக்கிறதுக்காக காத்திருப்போமா இல்லையா? அப்படி தண்ணி வேகமா வேலை வரும்பொழுது கைதட்டினமோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் நீங்கள் ஜீவ நதியாய் எவ்வாறு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதை போல நீங்கள் ஜீவ நதியாய் மாறப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வறண்ட நிலமாய் அல்ல நீங்கள், பால்பட்ட நிலமாய் அல்ல நீங்கள், வெறுமையின் நிலமாய் அல்ல நீங்கள், மாறாக நீங்கள் ஜீவ நதியாய் மாறப் போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are going to be a spring, you are going to be a fountain. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The spring is in you. எனவே உங்களுக்குள்ளே கடவுளுடைய அந்த ஜீவ நதி என்ற ஊற்று உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த நீர் ஊற்று உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தூய ஆவியானவரை கொடையாய், முதல் கொடையாய் பெற்றுக்கொண்டீர்கள். அப்ப உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் கொடை ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. The first and foremost gift of the risen Christ is the Holy Spirit. அப்ப கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாய் கொடுத்த முதல் கொடை எது? முதல் கொடை ஆவியானவர். எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியானவரை நாம் முதல் கொடையாய் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். ஏதோ தந்தையிடமிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிற ஆவியானவர் உங்களோடு என்றும் இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை இதயத்தில் வைத்து சொல்லுங்க, ஆவியானவர் என்றென்றும் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். ஆவியானவர், துணையாளராம் ஆவியானவர், தந்தை அனுப்புகிற வாக்குறுதியின் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உள்ளிருக்கிறார்.
ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உள்ளிருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தை நீங்க பக்கத்துல சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சந்தோஷம் மகிழ்ச்சியா சொல்லுங்க. The Holy Spirit, God is in you and He is within you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுதான் வாழ்த்து. உயிர்த்த ஆண்டவர் முதல்ல வாழ்த்திய வாழ்த்து என்ன? பீஸ் பி வித் யூ. எப்படி வாழ்த்தினாரு? சாலேம் அலேஹும். எப்படி வாழ்த்தினாரு? அப்படித்தான் அவர் மொழியில் அப்படித்தான் வாழ்த்தினார். எப்படி வாழ்த்தினாரு? சாலேம் அலேஹிம். அப்படித்தான் ஆண்டவர் வாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து எப்படி வாழ்த்தினார்? எப்படி வாழ்த்தினார்? பீஸ் பி வித் யூ. எப்படி வாழ்த்தினாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பீஸ் பி வித் யூ. ஆமாம், ஒரு அக்கா நீங்களே வச்சுக்கம்மா. கீப் இட் வித் யூ. மகிழ்ச்சியாக சொல்லுங்கள், சமாதானம் சொல்லுங்கள். ஏன்னா கோயிலே நம்ம சொல்கிறதில்ல. கோயிலில் ஒன்று சுகத்துக்கு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபேனுக்கு சொல்லுவோம், இல்லை பக்கத்தில் இருக்க தூணுக்கு சொல்லுவோம். பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது. இல்லாட்டா கூட இந்த மாடு ஆட்டுறது மாதிரி, இந்த எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் வரும் ஒரு மாடு வரும், தம்பட்ட மாடுன்னு சொல்லுவாங்க. எப்படி தலையாட்டிக்கிட்டே வரும், அது அடிக்க தலையாட்டிக்கிட்டே வரும். நம்ம பாதி பேர் எப்படி சமாதானம் சொல்ல சொன்னால், ஆமாம் பக்கத்தில் ஆள் இருக்காங்களே என்னோட தெரியாது. சுவர் இருந்து கூட பாதி முடி. அச்சோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். அப்போ ஆவியானவர், அந்த ஆவியானவர் சமாதானத்தின் ஆவியானவர். பீஸ் பி வித் யூ அப்படின்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் பிறரை வாழ்த்துகின்ற பொழுது நம்ம எப்படி வாழ்த்துறோம்? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ அமைதி உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிற பொழுதெல்லாம் எப்படி வாழ்த்துறோம்? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ பதில் எப்படி? உங்களோடும் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பீஸ் பி வித் யூ அப்படி சொன்னா திருப்பி எப்படி சொல்லுவீங்க? எப்படி? கீப் இட் வித் யூவா? அண்ட் ஆல்சோ. அப்போ உங்களோடு இருக்கிற அமைதி என்னோடும் இருக்கட்டும். நான் உங்களை வாழ்த்துகிற பொழுது நீங்க என்ன திருப்பி வாழ்த்துறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம் அனைவருக்குள்ளே அந்த ஆவியானவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படுகிறார். எதற்காக செயல்படுகிறார் என்றால் பொது நன்மைக்காக செயல்படுகிறார். நம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆவியானவரால் இயக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் கடவுளின் அருளால் தான். அவருடைய ஆவி நம்மை இயக்குகிறது. இப்படி கை தூக்குறோம்னா நம்மளா தூக்குறோமா இல்லையா? யார் நம்மளை தூக்க வைக்கிறா? யார் தூக்க வைக்கிறா? கடவுள் நம்மை கை தூக்குகிறார். நடக்கிறோம்னா யார் நம்ம நடக்க வைக்கிறா? சுவாசிக்கிறோம்னா, சுவாசிக்கிறோம் என்றால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தான் அடிக்கடி சொல்லுவேன், காற்றை சுவாசிப்பதால் நாம் உயிர் வாழவில்லை, கடவுளின் ஆவி நமக்குள் இருப்பதால் நாம் உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் காற்றினால் உயிர் வாழ்கிறோமா? காற்றினால் உயிர் வாழ்கிறோமா? இல்லை. யாரால் உயிர் வாழ்கிறோம்? கடவுளின் ஆவியானவரால் நாம் உயிர் வாழ்கிறோம். நமக்குள்ளே கடவுளின் ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளே கடவுளின் ஆவி இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் மண்ணால் மனிதனை செய்து அவன் நாசிகளிலே தனது தனது உயிர் மூச்சை ஊதினார். அப்ப நமக்குள் இருப்பது கடவுளின் கடவுளின் மூச்சு, உயிர் மூச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கடவுளின் உயிர் மூச்சு இல்லைனா நமக்கு பேர் என்னது? கட்டை, பெணம். பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர் மூச்சு இல்லைன்னா நமக்கு மதிப்பே இல்லை. நம்ம படிப்புக்கு மதிப்பு இல்லை, நம்ம பணத்துக்கு மதிப்பு இல்லை, நம்ம பதவிக்கு மதிப்பு இல்லை. செத்து போன பிறகு எப்படி டாக்டர் மைக்கேலை எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. பிணத்தை எப்போ எடுப்பாங்க? பெரிய பதவியில் இருக்கலாம், பிரின்சிபல் ஆக்கலாம், பிரின்சிபல் சாரை எப்போ அடக்கம் பண்ண போகிறான்னு கேட்பாங்க. எப்போ கேட்பாங்க? கட்டையை எப்போ எடுப்பாங்க, பிணத்தை எப்போ, அவ்வளோதான் மதிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடவுளின் உயிர் மூச்சு இருக்கிற வரைதான் என் பேருக்கு மதிப்பு, என் படிப்புக்கு மதிப்பு, என் பதவிக்கு மதிப்பு. அப்போ கடவுளால் தான் எனக்கு மதிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தான் இறைவார்த்தை சொல்கிறது, மனிதர் உழைப்பதாலோ, மனிதர் உண்ணுவதாலோ, மனிதர் சுவாசிப்பதாலோ அல்ல, கடவுளின் இரக்கமே அவர்களை வாழ செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்போ கடவுளின் இரக்கம் நாம் இங்கு அமர்ந்திருப்பதெல்லாம் கடவுளின் இரக்கம். எனவேதான் புலம்பலாகமும் 3வது அதிகாரம் 22, 23 வசனம் சொல்லுது, கடவுளின் அன்பு வற்றிவிடவில்லை, கடவுளின் இரக்கம் குறைந்து விடவில்லை, அவை அதிகாலை தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தட்டி தட்டி எழுப்புகிறார். நம்ம மொபைலில் வைக்கிற அலாரம்லாம் இல்லை, நம்மளை எழுப்புறது யார்? நம்மளை தட்டி எழுப்புறா. ஏன்னா 5 மணிக்கு அலாரம் வச்சோம்னா 4:30க்கே முழிப்பு வந்துடும். வருமா வராதா? ஏன்? அப்போ நம்ம தட்டி எழுப்புவது யாரு? அலாரம்லாம் இல்லை, ஆண்டவர் எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதிகாலை தோறும் அவர் நம்மை தட்டி நம் பெயரை சொல்லி எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னுள் குடிகொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியத்தை இந்த நாள் நாம் அறிக்கையிடணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் நாம் இந்த சத்தியத்தை, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார், தூய ஆவியின் அபிஷேகம் என் மீது இருக்கிறது. அப்போ என்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நீங்கள் எழுந்து உங்கள் பிள்ளைங்க மேலே தலையில கை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அவங்க காதில் சொல்லணும், உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீ நல்லா படிக்கக்கூடிய திறமையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீ நல்லா வாசிக்கக்கூடிய அறிவை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, கடவுள் உனக்கு நிறைந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீ தைரியமானவள், நீ தைரியமானவன் என்று காதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேக வார்த்தைகளை உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் வளரும், அந்த பிள்ளைங்க அற்புதமாய் வளரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் எங்கள் அப்பா சிறு வயதில் இருக்கும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு சத்தியம் இதுதான். நான் ஒரு நற்செய்தி பணியர், எத்தனையோ குருக்களுக்கு கன்னியர்களுக்கு அவர் தியானம் கொடுக்க சொல்லுவார். அவர் ஒரு நற்செய்தி பணியாளராய், முழு நற்செய்தி பணியாளர் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறார். அதிகாலை நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்போம், காலையில் அப்படியே எங்கள் தலைமையில கை வச்சு அப்படியே காதுக்குள்ளே சொல்லுவார். அந்த ஜெபத்தை எங்களுடைய தங்கச்சிங்க அவங்க பிள்ளைங்களுக்கு, எங்கள் தம்பிங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே வைத்து சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் நம்ம நினைக்காத அளவிற்கு அவர்கள் ஞானத்தோடும் பல்வேறு விதமான திறமையோடும் அவர்கள் வளருவதை கண்கூடாய் நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே உங்கள் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, உங்கள் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, உங்கள் பிள்ளை நல்ல வழியில் வாழ மாட்டேங்குது, நீங்கள் வேற யார்ட்டையும் போய் முறையிடாதீங்க, அவங்க காதுக்குள்ளே போய் முறையிடுங்க. ஹல்லேலூயா. அவங்க காதுக்குள்ளே போய் நீங்கள் சொல்லுங்க, இரவில் அவங்க தலை மேலே கை வச்சு ஜெபிங்க, காலையில் எழுவதற்கு உண்டாக அவங்க தலையில் கை வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. மகளே, உன்னால் முடியும், உங்கள் பிள்ளை என்னால் படிக்க முடியல, என்னால் பாஸ் ஆக முடியல, எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக வருது, எனக்கு எதை பார்த்தாலும் நடுக்கமாக வருது முடியும் உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளை தலையில் கை வச்சு மகளே காதுக்குள்ளே சொல்லுங்க, நீ தைரியமான மகா, உன்ன மாதிரி தைரியம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார், நீ நல்லா படிக்கிற, சந்தோஷமாக இருக்கு, உனக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்குது. இந்த அபிஷேக வார்த்தையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு, உங்கள் வழியாய் கடவுளின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் பிள்ளை படிக்க மாட்டேங்கு, என் பிள்ளை பயப்படுது, என் பிள்ளை என்னமோ ஆயிடுச்சு என்று நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம். மாறாக உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க. கடவுள் உங்களை நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக மட்டும் அழைக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்மீகம். அவ்வளோதான் இருக்குது, அப்படியே சுருங்கி தான் இருக்குது. எப்படி? ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அது நமக்கு 2 மடங்காய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அன்னை மரியாள் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது. அன்னை மரியாள் போய் எலிசபெத்தை என்ன செஞ்சாங்க? திட்டுனாங்களாம். அதான் ரொம்ப பேர் அப்படியே முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கா, ஏன்னா புதுசாக பைபிள் எழுதிட்டீங்களான்னு. அன்னை மரியாள் எலிசபெத்தை சென்று வாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார், எங்கள் சபை பிரதர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் நம்ம ரெக்டர் இந்த செமினர்லேருந்து வெளியே போக சொல்கிறார் ஃபாதர். எதுக்குயா அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா,
எனக்கு அவர் மரியாதையை கொடுக்க மாட்டேங்கார், என்னை அவர் விஷ் பண்ணவே மாட்டேங்கார். பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அன்னை மரியாள் யாரை வாழ்த்தினார்? எலிசபெத் முதலில் வாழ்த்தினாரா, அன்னை மரியாள் வாழ்த்தினாரா? அன்னை மரியாள் எலிசபெத்தை விட மிக உயர்ந்தவர், பேறு பெற்றவர். பெண்களுக்கெல்லாம் பேறு பெற்ற அந்த தாய் அன்னை மரியாள் நாம் உயர்த்தி வணக்கம் செலுத்துகிற நம் தாய் அன்னை மரியாள், இயேசுவின் தாய். இயேசுவை இறை மகனை கருவிலே சுமந்து இருந்த அந்த தாய் எலிசபெத்தை போய் என்ன செய்றாங்க? அவங்க முதல்ல வாழ்த்துறாங்க. அதனால வாழ்த்துக்காக ஏங்காதீங்க. என்ன அப்ரிசியேட் பண்ணல, என்ன வாழ்த்தல, எனக்கு வணங்க செலுத்தல் நீங்க ஏங்காதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எந்திரிச்ச உடனே இயேசு புகழ் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் எங்கள் வீட்டுக்குள்ளே போனேன்னா எங்கள் பொடுசுங்கள்லாம் ஃபாதர் மாமா வந்துட்டாருன்னு ஓடியாரோம். நான் போனோன்னே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் மாமா. ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு புரியாது, வேகமாக திருப்பி சுற்றி போயிட்டு வந்துட்டு நம்ம சொன்ன பிரைஸ் தி லார்ட் மண்டைக்குள்ள நிற்கும். போயிட்டு வந்துட்டு ஃபாதர் மாமா பிரைஸ் தி லார்ட், ஃபாதரப்பா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இயேசு புகழ் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வாழ்த்துங்க. ரெண்டாவது நாள் அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய பொழுது, அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய பொழுது அங்கு என்ன ஆனது தெரியுமா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? எலிசபெத்து தூய ஆவியினால் நிரப்ப பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்னை மரியாள் அவர் வாழ்த்திய பொழுது ஆண்டவர் எலிசபெத்தை தூய ஆவியினால் நிரப்பினார். நாம் அன்னை மரியாளை வாழ்த்தினால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அன்னை மரியாள் வாழ்த்திய பொழுது எலிசபெத்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். நாம் அன்னை மரியாளை வாழ்த்தினால் ஆவியானவர் 2 மடங்காய் நமக்கு கொடுக்கப்படுவார். ஹல்லேலூயா. கரம் தட்டி நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளை வாழ்த்துகிற பொழுதெல்லாம் நாம் தூய ஆவியானவரால் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவேதான் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி சொல்லுவார், நாம் அன்னையை வாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் இயேசுவிற்கு மேலான வணக்கம், இயேசுவிற்கு ஆராதனை செலுத்துகிறோம். அன்னை மரியாளை நாம் வாழ்த்துகிற பொழுதெல்லாம் நாம் யாருக்கு ஆராதனை செலுத்துகிறோம்? யாருக்கு? ஏனென்றால் அன்னை மரியாள் தனக்கென எதையும் வைத்துக் கொள்வதில்லை. அவரிடம் இருப்பது எல்லாம் அவர் முற்றிலுமாக இயேசுவுக்குரியவர். அல்லேலூயா. அப்ப அன்னை மரியாளை மரியே வாழ்க என்று வாழ்த்தினால் அந்த வாழ்த்து யாருக்குரியதாய் மாறுகிறது? இயேசுவிற்கு ஆராதனையாய் மாறுகிறது என்று சொல்லுவார். எனவேதான் புனித தெரசா குழந்தை தெரசா அழகாக சொல்லுவார், நான் அன்னையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், நான் அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்ற பொழுதெல்லாம், அன்னையிடம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நான் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களை நான் கண்கூடாய் காண்கிறேன். எனவே மாதா என்று அழைக்கின்ற பொழுதெல்லாம் என் அருகிலே அவர் மகன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப மாதா என்று அழைத்தால் நம் பக்கத்தில் யார் வருவா? பிரைஸ் தி லார்ட். எனவே தான் புனித பெர்னார்டு சொல்லுவார், அன்னை மரியாளை உங்கள் உதட்டிலே உச்சரியுங்கள், அவருடைய மகன் இயேசு உங்கள் உள்ளத்திலே குடியிருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப அன்னை மரியாள் இருக்கிற இடம் தூய ஆவியினுடைய ஆலயம். அன்னை மரியாள் இருக்கிற இடம் எனது தூய ஆவியின் ஆலயம். அன்னை மரியாளின் பிரசன்னம் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆவியின் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் புனித பெர்னார்டு சொல்லுவார், அன்னை மரியாளை காயப்படுத்திவிட்டு அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரராய் நீங்கள் ஒருபோதும் இருக்கவே அன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இராமல் இயேசுவுக்கு நீங்கள் சகோதரர்களாய் இருக்க. அப்ப அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்தாமல் இயேசுவின் சகோதரராய் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆக அன்னையின் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவு நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் அக்கினி வடிவாய் இறங்கி வந்தார். நாம் அன்னையிடம் ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னைக்கு அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். திருத்தூதர்கள் அன்னை மரியாவோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? மாதாவே உம்மிடம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, மாதாவே என் கூட ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே நீங்க உங்களிடம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லாம, ஆவியானவரே என்னோடு இருந்து எனக்குள்ள இருந்து நீங்க ஜெபியுங்க. ரோமையர் 8:26 சொல்லுது, நீங்கள் ஜெபிக்க முடியாத வேளையில, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாத நேரத்தில், எப்படி ஜெபிப்பது என்று புரியாத நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் சொல்லன்னா பெருமூச்சோடு உங்களுக்காய் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீர் தேவ ஆவியானவரே வல்லமையோடு கரங்களை தட்டி துதித்து அற்புதம் அதிசயத்தின் ஆண்டவர் நமத்தில் இறங்கும்படிக்காய் வல்லமையோடு கரங்களை தட்டி துதிப்போமா? ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையில் பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றை எழுப்பினீரே. ஆமென். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களை தாகம் தீர்த்து. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே ஆவியானவரே உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. என்னை அபிஷேகம் செய்ய ஆவியானவரே. மலைகளிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் இடங்களிலே நிரம்பிட இந்த வேளை அருள் புரியும் என்போம். இந்த வேளையிலே அந்த ரட்சிப்பின் ஊற்றுக்கள், மீட்பின் ஊற்றுக்கள் உங்களுக்குள்ளே திறக்கப்படும்படிக்காய், அந்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து செவிங்க. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே தாவே உன் ஜனங்களின் கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் நிரப்போம். தாகத்தோடு ஜெபிங்க ஜெபிங்க. ஒப்பு உங்கள் துக்கங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தரின் கரத்தில் நித்தம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஊற்று தண்ணீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினால் நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா. ನನ್ನ ದೇವರೇ, ஆவியின் வரங்களினால் நீரப்புங்கப்பா,
பாவனாத்மரே ஹalleluya பாவனாத்மரே ஹalleluya ஓரி பாபா பாபா ரி ஷதலஹர பரா பாபா ஓரா ஷதலஹர ரி ஷதலஹர பரி பரி பா ஹalleluya சதலஹர பரி காரி பரி பா ஓரா ஹர பரா சதலஹர பரி ஜதோ ஹalleluya ஹalleluya இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. பிரியமானவர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகின்ற நேரம் பக்தியோடு பாடலோடு சேர்ந்து இதோ தெய்வத்தை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா வச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. ஆமென். அப்பா, நான் இந்த உலகத்துல பல்வேறு விதமான காயங்களாலும் வேதனைகளாலும் துக்கத்தினாலும் நோய்களாலும் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உமது பரிசுத்த திருவசனத்தினால், உமது பரிசுத்த திரு ரத்தத்தினால், உமது தூய திரு கரங்களினால் என்னை உருமாற்றும் ஆண்டவரே. ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க எல்லாம என் உலகம் பிடிக்காதே. உதவாத
என்னில் நீர் உறவானே நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே இயேசுவே நீங்க இல்லாம என் உலகம் விடியாது தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன வரனா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. ஆண்டவரே இதோ இந்த உலகத்தின் ஆசைகளிலே இந்த உலகத்தினுடைய செல்வங்களிலே மூழ்கி போய் உம்மை மறந்து வாழ்ந்தேன் ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டு விலகி சென்றேன் ஆண்டவரே. ஊதாரி மகனாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே. காணாமல் போன ஆடாய் அலைந்தேன் ஆண்டவரே. விபச்சார பெண்ணாய் வாழ்ந்தேன் அப்பா. இந்த உலக செல்வங்களிலே மயங்கி போய் உம்மை விட்டு தூர விலகி போனேன் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி வருகிறேன். என் நினைத்து பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கல்வாரியில் இருந்த பொழுது அந்த மகன் சொன்னானே இயேசுவே நீர் மகிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூரும். என்னை இப்பொழுது நினைவு கூரும். சொல்லி செல்வோம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான் இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான் இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானே இல்லாம என் பொழுது பிடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானே நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது பிடியாதே. நீங்க இல்லாம இயேசுவே என் பொழுது பிடியாதே. கரங்களை தட்டி வல்லமையோடு தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு இயேசுவே நினைவு கூரும். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க தேவகுமாரா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரம் தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த கல்வன் சொன்னான் ஆண்டவரே நீர் மகிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூரும். இயேசுவே நீர் மகிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவு கூரும் என்று சொன்னான். இதோ மகிமையோடு வந்திருக்கிறார். இதோ அற்புதங்கள் செய்கிறவர் மகிமையோடு மாட்சிமையோடும் நம் மத்தியில அப்ப வடிவில இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் கடந்து போன பொழுது இதோ பார்த்திமேயு என்ற பார்வையற்றவர் கேட்டார் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். எல்லோரும் சொன்னார்கள் நாசரேத்தூர் இயேசு போகிறார் நாசரேத்தூர் இயேசு போகிறார் என்று சொன்ன பொழுது அந்த பார்வையற்ற பார்த்திமேயு கத்தினார் தாவீதின் மகனே இரக்கமையோ இரக்கமையோ. எல்லோரும் அதட்டினார்கள். அவன் இன்னும் 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 அதிகமாய் அதிகமாய் கத்தினார். கூடவே இரும் ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும்
ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ விசுவாசத்தோடு முடியாது. சொல்லுங்க, இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே அந்தார சக்திகள் விலகட்டும், உயிரற்ற சாபங்கள் விலகட்டும், சாத்தானின் கட்டுகள் உடையட்டும், பில்லி சூனிய கட்டுகள், மாய மந்திர தந்திர கட்டுகள் உடையட்டும். என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்க தானப்பா. என் ஜீவனும் நீரே, ஜீவனும் நீரே, இயேசுவே என் வெளிச்சமும் நீரே, எனக்கு எல்லாமே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு இயேசுவே, என் கூடவே இரு. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, இயேசுவே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் இயேசுவே, அப்பாவும் அப்பான்னு நீரே, கூப்பிடுங்க. இயேசுவே, எல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு எல்லாமே நீங்கப்பா, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் மருத்துவர் நீரே, சோதனை நோய்களை சுமத்துகின்றோம் தெய்வமே. நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் மருத்துவர் நீரே, இயேசுவே வியாதியின் நேரத்தில் நண்பரானீரே, என் மருத்துவர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கப்பா. நீங்க கரம் உயர்த்தி, கரம் உயர்த்தி, ஹalleluya, 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 இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஆண்டவர் கடந்து சென்ற பொழுது இதோ 18 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கு நோயினால் துன்புற்ற பெண் அவர் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னார். அவர் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை தொட்டார். ஆடையின் விளிம்பை தொட்டார். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் உன்னை இதோ அதே ஆண்டவர், அதே சுகப்படுத்தும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் உன்னை நோக்கி இப்பொழுது உன் மத்தியிலே அவர் கடந்து போக இருக்கிறார். அந்த 100 தலைவன் சொன்னார், ஆண்டவரே
நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஆண்டவர் உங்களை கடந்து செல்லுகிற பொழுது விசுவாசத்துல சொல்லுங்க, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். இந்த இரண்டு ஜெபங்களை உங்கள் ஜெபங்களாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் உங்களை கடந்து போகிற பொழுது சொல்லுங்க, அப்பா ஒரு வார்த்தை சொல்லும், அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி, இதோ உங்கள் வாழ்க்கையில அவரிடமிருந்து நீங்கள் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு அவர் உங்களை கடந்து போகிற பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இரண்டாவதாக, ஆண்டவரே உமது ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும், உமது ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொல்லி, இதோ ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்லி விசுவாச கண்களால் ஆண்டவரை பார்த்து, விசுவாச கரங்களால் ஆண்டவரை அப்படியே நீங்கள் உயர்த்தி தொடுங்க. அவர் உங்களை கடந்து போகிற பொழுது உங்கள் துன்பங்கள் கடந்து போகட்டும், உங்கள் வேதனைகள் கடந்து போகட்டும், உங்கள் தடைகள் கடந்து போகட்டும், உங்கள் கட்டுக்கள் உடைந்து போகட்டும், உங்கள் சாபங்கள் விலகி போகட்டும், உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளால் குணமாக்குபவரே, வல்லமை புறப்படட்டும். இப்பொழுது ஆண்டவர் நமத்திலே கடந்து போக இருக்கிறார். விசுவாச கண்கொண்டு அவரை பார்த்து விசுவாச கரங்களால் அவரை தொட்டு சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி இதோ நமத்திலே கடந்து போக இருக்கிற ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை, நாம் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, குருவானவர் இயேசுவின் மறுவுருவாக மாறி தெய்வீகத்தோடு, தெய்வ பிரசன்னத்தோடு உங்களோடு இப்பொழுது வந்து ஆசீர்வதிக்க போகிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரியே தாய் மரியே, மரியே எம்மரியே தாய் மரியே. அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா, அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, எம்மில் அன்போடு வருவாயம்மா, எம்மில் அன்போடு வருவாயம்மா, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரியே தாய் மரியே, மரியே எம்மரியே தாய் மரியே.
ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಮ್ಮ. ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ.